செம்மையாக இருக்கும். வேறு மீன் வேறு லெவலுக்கு கண்ணாடி பாறை. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. தள்ளிடுங்க ஐயா, போய் தள்ளிடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மீன். ஒரே முழு தான், குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடலாம். வறுக்கத்தை குழம்பு போட்டோமையா? போதுமா? ரொம்ப ரொம்ப நைஸ் போட்டா கருவாடு மாதிரி இருக்கும். இது 2 பேருக்கு ஐயா. கண்ணாடி பாறைன்னு ஒட்டப்பாறை சொல்லுவாங்க. ஆனால் அருமையாக இருக்கும். இது வந்து இப்படி ஸ்லேஸாகவே போடுவோம், இல்லை 2ஆக போட்டு போடுவோம். சரி, அதுதான் கரெக்டாக. பிடிங்க, நீ பிடிங்க, நான் பார்த்தேன். யார் அது? இந்தாங்க, இதில் போடுங்க. அவங்க என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. போடுங்க, அவங்க என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு 100 ரூபா, அவரு 100 ரூபா கையில் கொடுத்து. சரி போடுங்க, கொடுத்துட்டு நானே கொடுத்துருவாங்க. சரி போடுங்க. எல்லாத்தையும் ஓகே தான். அந்த ஃபோனை ஏற்பா யாருப்பா? நிர்மல், சொல்லுண்ணா. ஆ ஆ ஒன்றே ஒன்றா? கடைசிடா. சரி சரி, ரைட்ண்ணா. ஃபோன் பண்ணுங்க. ஆ கண்டலி ஒன்று வெட்டியிருங்க. இந்த வாழை குழம்பு போடாது, சின்ன வச்சுலாம் அது பெரிய விஷயம். அனுப்பிச்சிங்களா? புது மீன் எவ்வளோ நேரம் நீங்கள் போக? கொஞ்சம் ஐஸ் போட்டுங்க. சரி, அனுப்பிச்சு டிக் ஆகிடுச்சா? சரி, ஒரு குடகு போட்டுருங்க. எடுத்துமா சார், நான் எதையும் எடுத்து வைக்கல, டீசரில் வச்சுக்கிட்டோம் சொல்லிக்கிங்க. சரி எடுத்துங்க. அதுவும் நல்லா கொடுங்கய்யா. வேறு நோட்டு கொடுங்க, இன்னொரு 20 ரூபா சேர்த்து கொடுங்க. 100 ரூபா ஆகுது, 7 ரூபா கொடுங்க. நல்ல மாதிரி இருக்குது. டீசரில் வச்சு கரையவே காணும். தண்ணி பிடிக்காமல 2 பேரும் சாப்பிடலாம். சாப்பிட்டு அதோட போகணும்.